அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயாவுடைய ஊரில் இருக்கிறோம், சூரக்கோட்டை. ஆனால் அவர் பிறந்த ஊர், பூர்வீக ஊர் வேணா வேட்டை திடலாக இருக்கலாம். ஆனால் முழுக்க முழுக்க சூரக்கோட்டைன்னு சொன்னால் தான் அவருடைய ஞாபகங்கள் எல்லாமே வரும். இங்கே வந்து அவங்களுடைய அடையாளங்கள், வீடு, தோட்டம் முதற்கொண்டு அனைத்துமே இருக்குது. மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பங்களா வீடு. ஸோ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயாவை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் காலங்களில் வாழ்ந்த மன்னர்களையும் சரி, அவங்க எடுத்த உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு எடுத்த படமாக எதாக இருந்தாலும் சரி, அந்த கேரக்டர் ரோலை அதை விட பிரம்மாண்டமாக சூப்பரான முறையில் பண்ணியிருப்பார். அதை பார்த்து தான் அந்த கேரக்டர் வந்து அன்னைக்கு காலங்களில் ராஜாவாவோ மன்னராவோ எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு தரமான ஒரு நடிகர் அப்படின்னா அவர் சிவாஜி கணேசன் ஐயா. அதனால தான் அவருக்கு வந்து நடிகர் திலகம் அப்படிங்கிற ஒரு பட்டமும் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு 3 தலைமுறையே கடந்து வர்ற ஒரு குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் அவருடைய குடும்பங்களில் ஒரு முக்கியமான ஒரு குடும்பம். முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல இருந்து பல்வேறு நடிகர்கள் வந்து நடிக்கிறதுக்காக வந்தாங்க. சிவாஜி கணேசன் ஐயா எப்படி நடிக்கிறதுக்காக வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டங்களில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய தந்தையார் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அதுக்கப்புறமா வந்து வெள்ளையர்கள் கூட சண்டை போடும்போது சிவாஜி கணேசன் ஐயாவுடைய அப்பாவை கைது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பஞ்சம் பிழைக்கிறதுக்காக திருச்சிக்கு போயிட்டாங்க. திருச்சிக்கு போனதுக்கப்புறமா நாடகங்களில் நடித்து, அதுக்கப்புறமா படத்தில் நடித்து, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்டராக வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேளுங்க. அந்த காலகட்டங்களில் பல்வேறு நபர்கள் போட்டியாக இருந்தாங்க. அதே மாதிரி பல்வேறு நபர்கள் வந்து இவங்க கூட ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒப்பிட்டு பார்த்தவர்களில் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, முத்துராமன், சிவாஜி கணேசன். அதுக்கப்புறமா அடுத்த தலைமுறை கார்த்திக் பிரபு. அதுக்கு அடுத்த தலைமுறை விக்ரம் பிரபு, கௌதம் கார்த்திக். இப்படி பல்வேறு சந்ததிகள் 3 தலைமுறைகளை கடந்தும் இன்னைக்கும் திரையுலகத்தில் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிறாரு சிவாஜி கணேசன் ஐயாவுடைய குடும்பம். இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்கள் நம்மளுடைய ஊரில் சுற்றி நிறையா இருக்குது. இந்த ஊருக்கு வந்து இந்த வீடை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாகவும் இருக்குது. ஒரு நடிகனுடைய வீடை ஒரு ஷூட்டிங்க்கு கொடுத்து அதை நடிக்க வச்ச ஒரே வீடு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வீடு தான். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா இவ்வளோ பெரிய நடிகருடைய வீட்டை ஒரு திரைப்படத்துக்கு ஷூட்டிங் எடுத்துக்கோங்கப்பா அப்படி சொல்லி நான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகருடைய வீட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். கண்ணுக்கட்டின தூரத்துக்கு வரைக்கும் அவங்களுடைய இடம் தான் இருக்குது. ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞனுடைய குடும்பத்தை பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.